பகுதியிலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய சமயங்களினுடைய மத அடிப்படைவாதம் பற்றியும், பல் சமய உரையாடல்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான சமய கருத்துக்களுக்கு உடையான உரையாடல்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த பகுதியில். குறிப்பாக சமயங்கள் என்று நாம் பார்க்கையில், சமயங்களினுடைய கருத்துக்கள், அது தத்துவ சிந்தனைகளாக இருந்தாலும் சரி அல்லது சமயத்தினுடைய சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, சமய கருத்துக்கள் ஏன் தேவை என்ற ஒரு கேள்வியை நம்மால் கேட்கிறோம் என்றால், இந்த சமயத்தினுடைய தேவை ஏமாற்றத்தினுடைய வெளிப்பாடா அல்லது விரக்தியினுடைய விளிம்பு நிலையா என்று நாம் கேள்விகளை கேட்டால் இரண்டுமே அல்ல. அது ஒரு அறிவினுடைய ஆரம்ப செயலாகும். மதத்தினுடைய ஒரு கோட்பாட்டினை நாம் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளோடு அந்த வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காகவும், வாழ்க்கையினை சமப்படுத்தி ஒரு பண்பட்ட ஒரு உயர்வான வாழ்வினை வாழ்வதற்காக சொல்லப்படக்கூடியவைதான் இந்த சமயத்தினான கருத்துக்கள் அனைத்துமே. ஏன் இந்த சமயம் என்பவை தேவை என்ற ஒரு வினா வருகிற பொழுது, இந்த பாரத நாடு என்பது ஒரு பழம்பெரும் நாடாக நாம் பார்க்கிறோம். அப்ப பழம்பெரும் நாடு என்று சொல்லுகிறோமானால் அதனுடைய புதல்வர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம் என்ற உணர்வு என்பது மிகையாகாது. அப்பொழுது நம்மளுடைய இந்த பாரத நாட்டினுடைய புகழ் என்று நாம் பார்த்தோமேயானால், அந்த ஒரு இந்தியன் என்ற உணர்வோடு இங்கு பல்வேறு விதமான சமய கருத்துக்கள் நிலவி வந்தாலும் கூட அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை சொல்லில் நாம் இங்கு பழகி வருகிறோம், வசித்து வருகிறோம், பல்வேறு விதமான சமய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறோம். அப்பொழுது நாம் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் சமய கருத்துக்களை பார்க்கையில் மனிதன் என்பவன் யார் என்ற ஒரு சிந்தனை என்பது பிறக்கிறது. மனிதன் என்பவன் யார்? மனிதன் என்பவன் உயிரினம் என்று கூறினோம். ஆனால் மனிதன் உயிரினமா அல்லது விலங்கினமா அல்லது உயிரினத்திற்கும் விலங்கினத்திற்கும் மேலாக ஒரு புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு உயர்வான தன்மை உடையவனா என்ற கேள்விகள் நம்மிடையே வருகிறது. அப்பொழுது மனிதன், மனித இனம், உயிரினம் என்று சொல்கிறோமேயானால் விலங்கினத்திற்கும் மனித இனத்திற்குமான வேறுபாடுகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் விலங்கினம் என்பது நம் நாட்டில் உள்ள அனைத்து விதமான உயிரினங்களும், அது தாவரங்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே நாம் உயிரினம் என்று பொதுவாக கூறுகிறோம். ஓர் அறிவினை படைத்துள்ள அமீபாவையும் நாம் உயிரினம் என்று கூறுகிறோம். 5 அறிவுகள் படைத்துள்ள விலங்கினையும் நாம் உயிரினம் கூறுகிறோம். மனிதனையும் நாம் உயிரினம் என கூறுகிறோம். அப்பொழுது விலங்கினத்திற்கும் மனிதனுக்கும் இடையேயான வேறுபாடு என்ன என்ற ஒரு கேள்வி என்பது நம்மிடையே வருகிறது. அப்ப இந்த மிருகம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விலங்கினம் என்பது அசிட்டிஸ் என்று கூறுவார்கள். அசிட்டிஸ் என்றால் தன்னுடைய அடிப்படை தேவைகளை அதுவாகவே பூர்த்தி செய்து கொள்வது. அவருடைய எந்த விதமான ஒரு எத்திக்ஸ் என்று சொல்லப்படக்கூடியவை அவற்றில் பார்க்க முயலாது. தனக்கு எப்பொழுது உணவுகள் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அதற்கு ஏற்றவாறு அதுகளாகவே உணவை ஈட்டிக்கொள்கிறது. இச்சை ஏற்படுகிற பொழுது அது காமத்தில் ஈடுபடுகிறது, இனப்பெருக்கத்தில் ஈடுபடுகிறது, போன்ற பல்வேறு விதமான பணிகளை அசிட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதான ஒரு பணியினை விலங்கினம் செய்கிறது. ஆனால் மனிதன் என்பவன் அவ்வாறு அல்ல. மனிதன் என்பவன் எப்படினாலும் வாழ்ந்து விடலாம் என்ற கருத்தை உடையவன் அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என தனக்குள்ளே ஒரு வரையறையினை உருவாக்கி கொள்கிறான் மனிதன் என்பவன். அப்பொழுது வாட் டு திங்க்
ஆட் டு பி என்று சொல்கிறோம். மனிதனுடைய இனத்தினை விளக்கிற போது வாட் எ திங்க் ஆட் டு பி என்று சொல்கிறோம். இப்ப இந்த ஆட் என்றால் கேன் என்று சொல்கிறோம். அதாவது எவ்வாறு இந்த மனித இனமானது இந்த உலக வாழ்வியலில் எவ்வாறாக சிறப்பாக வாழ முடியும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது. இந்த மனிதன் என்பவன் எவ்வாறு இப்படித்தான் என்று தன்னுடைய வரையறையை நிர்ணயித்துக் கொண்டு இந்த புற உலகில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை உண்டாக்குகிறான் என்றால், சமயத்தினுடைய சிந்தனைகளும் சமய கருத்துக்களும் மற்றும் தத்துவார்த்த கோட்பாட்டுகளும் இணைந்த ஒரு ஒற்றை பகுதியினுடைய விரிவாக்கத்தின் முறையாக மனிதன் என்பவன் தன்னுடைய வாழ்வியலை தொடங்குகிறான். அப்பொழுது இந்த சமயம் என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட மனிதனை பண்படுத்துவதற்கும் ஒரு பதப்படுத்தப்பட்ட சூழலில் இல்லாத மனிதனை ஒரு பண்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்குவதற்கு இந்த சமயத்தினுடைய கருத்துக்களும் சமய சிந்தனைகளும் மிக அவசியமாக நமக்கு தேவைப்படுகின்றன. ஏனெனில் மனிதனுடைய ஆரம்ப காலகட்டம் என்பது பல்வேறு விதமான வடிவங்கள். அவன் இயற்கையை நம்புகிறான். இயற்கையினுடைய அந்த இயற்கை சக்திகளில் நம்பிக்கை கொண்டுள்ள பொழுது பல்வேறு விதமான இடர்பாடுகள் இயற்கைக்கு மீறிய சக்திகளாக பேரழிவுகளை சந்திக்கிற பொழுது இயற்கையை கண்டு அஞ்சுகிறான், இயற்கையை கண்டு பயம் கொள்கிறான். அப்ப அந்த பயத்தினுடைய விளைவாக அவன் அந்த இயற்கையினுடைய பேரழிவுகள் போன்றவைகளை மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் பவர் என்று சொல்கிறோம். இயற்கையினுடைய சக்திகளை, அதனுடைய பேரழிவுகளை அவன் பார்க்கிற பொழுது, நடப்புலகில் சொல்லுகிறோம்னால் சுனாமி போன்ற பேரழிவுகளை அன்றைய காலத்தில் மனிதன் பார்க்கிற பொழுது அவை அனைத்தையுமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவராக அவன் பார்க்கிறான். அப்பொழுது இதற்கு மீறிய ஒரு சக்தி என்று சொல்லப்படக்கூடிய பல்வேறு விதமான சமய கருத்துக்கள் நம்ம பார்த்தோம். மனையிசம், அனிமிசம், அனிமேட்டிசம், ஃபேட்டிசம், இது போன்ற பல்வேறு விதமான சமயத்தினுடைய சிந்தனைகளினுடைய அடிப்படையில் மனிதன் என்பவன் எவ்வாறாக தன்னுடைய மத சடங்குகளையும் மத நம்பிக்கைகளையும் பின்பற்றி எவ்வாறாக மதத்தினை வளர்ந்து வருகிறான், மதம் எவ்வாறு உயர்வான நிலைக்கு மதத்தை எவ்வாறு கொண்டு போகிறான் என்ற பகுதிகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கோம். இப்ப இந்த மதத்தினுடைய தேவை, ஒரு குளிர்சாதன பெட்டியில் நீங்க ஒரு காயவோ ஒரு பழத்தையோ நீங்க நீங்க வைக்கிறீங்கன்னா, எந்த பொருளை நீங்க ஃப்ரிட்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குளிர்சாதன பெட்டியில வைக்கிறீங்கன்னா அந்த பொருள் அப்படியே இருக்கும். அந்த பொருள் அந்த ஒரு காயை வச்சீங்கன்னா அது காயாகவே இருக்கும். அது கனியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இருக்காது. ஏனெனில் அந்த காயை எடுத்து நீங்க புற உலகில வைங்க, ஒன்றோடு ஒன்று காற்றினுடைய உராய்வின் மூலமாகவும் தன்னுடைய வெளிப்புறத்தினுடைய சுற்றுச்சூழலின் காரணமாகவும் காய் என்பது கனியாக மாறும். அதுபோலத்தான் மனிதன் என்பவன் ஒரு குளிர்சாதன பெட்டியில் உள்ள பதப்படுத்தப்பட்ட ஒரு பொருளாகவே குளிர்சாதன பெட்டியிலே இருக்கிறான் என்றால் அவன் என்ற அளவிலும் ஒரு பண்படுத்தப்பட்ட மனிதனாக உருவாகிவிட முடியாது. அதை நீங்கள் சமயத்தினுடைய கருத்துக்களை பின்பற்றாமல், சமயத்தினுடைய கொள்கைகளை வழிவகுத்தி கொள்ளாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் பதப்படுத்தப்பட்ட குளிர்சாதன பெட்டியில் உள்ள பொருட்களாகவே என்றும் இருப்பான். எவன் ஒருவன் சமய கருத்துக்களை பின்பற்றி சமயத்தினுடைய அடிப்படை கொள்கைகளையும் அடிப்படை கடமைகளையும் புரிந்து கொண்டு சமயத்தினுடைய தன்மைகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றவாறு எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவன்தான் இந்த காய் எவ்வாறு கனியாக உருவாகிறதோ அது போன்ற ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறான ஒரு உன்னதமான ஒரு வாழ்வினை மனிதன் என்பவன் அடைவான் என்பதுதான் இந்த சமயத்தினுடைய அடிப்படை வாதமாக நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் எவ்வாறான முறைகளில் நாம் இந்த சமயத்தினுடைய அடிப்படை வாதங்களை நாம் தெரிந்து கொள்வது, மதத்தினுடைய அடிவாதங்களை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்று பார்த்தோமேயானால், religious fundamentalism is the approach of those religious groups that look for the literal interpretation of original religious texts or books, believing the teaching obtained from this kind of reading must be used in all social, economic and political aspects அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத அடிப்படைவாதம் என்பது
இந்த வகை வாசிப்புகளிலிருந்து பெறப்பட்ட போதனைகள் அனைத்து சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் அம்சங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு அசல் மத நூல்கள் அல்லது புத்தகங்களின் நேரடி விளக்கத்தை தேடும் அந்த மத குழுக்களினுடைய அணுகுமுறையாகும் என்று சொல்கிறார். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய மத அடிப்படைவாதம் என்பது புக்ஸ், டெக்ஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்து மதத்தில் நாம் குறிப்பாக சொல்லுகிறோம் என்றால் பகவத்கீதையாக இருக்கட்டும், கிறிஸ்துவத்தில் சொல்லப்படக்கூடிய பைபிளாக இருக்கட்டும், இஸ்லாமியத்தில் சொல்லப்படக்கூடிய குரானாக இருக்கட்டும், சமண மதம், சீக்கிய மதம் போன்ற ஒவ்வொரு மதங்களுக்கான நூல்கள், புனித நூல்கள், பௌத்த மதத்தினுடைய தம்மபதம், சீக்கியத்தினுடைய கிரகந்தம், இது போன்ற ஒவ்வொரு விதமான சமய நூல்கள் அனைத்தையும் நாம் நான் இரோனியஸ் என்று சொல்கிறோம். அதுல நீங்க எந்த விதமான பிழைகளையும் நீங்கள் கண்டுவிட முடியாது. அதில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான கருத்துக்களையும் நாம் ஏற்றுதான் ஆக வேண்டும். ஏனெனில் அது இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு வார்த்தைகள். அப்பொழுது அந்த வார்த்தைகளில் எவ்விதமான தவறுகளோ, பிழைகளோ, கருத்துகளோ அது சரியானதாக மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, சரியானதாக இருக்க முடிய வேண்டும் என்ற கருத்தினை மட்டுமே நாம் வலியுறுத்தி நடந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நூல்களை அடிப்படையாக வைத்து, இந்த புனிதமான நூல்களில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை நாம் வழிநடத்துவதன் மூலமாக அதனை பின்பற்றுவதை நாம் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத அடிப்படைவாதம் என்பது புத்தகங்களினுடைய தன்மைகளில், புத்தகங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அல்லது புத்தகங்களினுடைய விளக்கங்களை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்கிறோம் என்பதை உள்வாங்கி அதன்படி நடந்து கொள்வதை நாம் இந்த மத அடிப்படைவாத கருத்துக்கள் என கூறுகிறோம். இதனுடைய வகைகளாக நாம் எவ்வாறு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் என்று கூறுகிறோம் என்றால், எதெல்லாம் நம்ம அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம்னா, வகைப்பாடுகள் என்னதாக இருக்கும்னு பார்க்கிறோம்னா, ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்ஸ் ஆர் often characterized by an unwavering commitment to what they view as the unerring truth of their sacred text. This leads to a binary worldview of us versus them, a rejection of religious pluralism, and a tendency to view all aspects of life through a religious lens. அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழாக்கம் மத அடிப்படைவாத குழுக்கள் அல்லது சமயங்கள் பெரும்பாலும் தங்கள் புனித நூல்களின் பிழையற்ற உண்மையாக கருதும் ஒரு அசைக்க முடியாத அர்ப்பணிப்பால் வகைப்படுத்தப்படுகின்றன. நம்ம முன்னர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இது நமக்கு எதிராக அவர்களுக்கு என்ற பைனரி என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு விதமான, பைனரி என்றால் இரண்டு என்று சொல்கிறோம், பைனரி ஆப்ஜெக்ட்ஸ் ஒன்றல்ல இரண்டுன்னு சொல்கிறோம். அப்ப இந்த இரண்டு விதமான ஒரு செயல்பாட்டுக்கு, உலக கண்ணோட்டத்திற்கும் மதத்தினுடைய ஒரு பன்மைவாதத்தை விளக்குவதற்கு அல்லது இங்கு நிராகரிப்பதற்கோ வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களையும் மத கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வழிவகுக்கிறது என்று சொல்கிறார். இந்த புனித நூல்கள் அனைத்துமே உலகத்திற்கான ஒரு கண்ணோட்டம், உலகத்திற்கான ஒரு கண்ணோட்டம் என்று பார்த்தீர்களானால் எவ்வாறான முறையில் அமைதி, எவ்வாறான முறையில் நம் வாழ்வியல் முறைகள் இருக்க வேண்டும் என்ற பல்வேறு விதமான ஒரு பன்மை தத்துவங்களை நமக்கு வழிவகுக்கிறது. அவற்றை நாம் எந்த அளவிலும் நாம் நிராகரிப்பதற்கான சூழல் என்பது உருவாகவே முடியாது. மற்றும் வாழ்க்கையினுடைய நம் வாழ்வியல் முறைகளை சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான அம்சங்களையும் உள்ளடக்கிய மத நூல்களாகவும் மதத்தின் பின்பற்றப்பட வேண்டிய கடமைகளாகவும் அந்த புனித நூல்கள் என்பவை இருக்கும். அதை நம்ம எந்த விதத்திலையும் நம்ம அதை தவறு என்று கூறிவிட முடியாத சூழலை அவை நமக்கு சொல்லும் என்று கூறுகிறார். அடுத்ததாக, ஃபண்டமெண்டலிசம் as a movement arose in the United States, starting among conservative Presbyterian theologians at Princeton Theological Seminary in the late 19th century. It soon spread to conservatives among the Baptist and other dominations around 1910 to 1920 என்று சொல்கிறார். இந்த இறையியல் சம்பந்தமான
இந்த இறையியல் கருத்துக்கள் எவ்வாறாக இந்த மத அடிப்படைவாதம் என்பது தோன்றியது என்று பார்த்தோமேயானால் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த மத அடிப்படைவாதம் என்பது தோன்றுகிறது. இந்த 19ஆம் நூற்றாண்டுகளில் 1910 20 காலங்களில் மிக முக்கியமாக அதனுடைய ஆளுமை என்பது இருந்துள்ளது. அதாவது மதத்தை நம்ம வெறியாக நம்ம சொல்லிக்கலாம். அதாவது எவ்வாறாக ஒவ்வொருவரும் தன்னுடைய மதத்தை அந்த பிடிவாதம், ஒரு மதத்தினுடைய அடிப்படைவாதத்தை எந்த அளவிற்கு கடுமையாக கடைபிடித்த காலங்களாக அந்த 1910 முதல் 20 வரை ஏறத்தாழ 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்த மத அடிப்படைவாதம் என்பது தோன்றியிருக்கிறது என்று பார்க்கிறோம். தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பிரின்ஸ்டன் தியாலஜிக்கல் செமினரியில் பழமைவாத பிரிஸ்பைட்டரியன் இறையியலாளர்கள் மத்தியில் தொடங்கி, குறிப்பா 10ஆம் நூற்றாண்டுல எந்த இடத்துல தொடங்கி இருக்கு அப்படின்றதான் நம்ம இப்ப சொல்லிடுறோம். இந்த தியாலஜிக்கல் செமினரியில தான் முதல் தொடங்குது. அமெரிக்காவில் இதை ஒரு இயக்கமாகவே இந்த மத அடிப்படைவாதம் என்பதை ஒரு யூனிட்டியா ஒரு அடிப்படைவாதமாக அவர்கள் அமெரிக்காவில் உருவாக்கிறார்கள். விரைவில் அது 10 முதல் 20 ஆண்டுகள், அதாவது 1910 முதல் 20 ஆண்டுகள் பாப்டிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மத குருமார்கள் அவர்களை கொண்டு மத பிரிவுகள் மத்தியில் பழமைவாதிகளுக்கு பரவியது என்று சொல்கிறார். அவர்கள் மூலமாக பல்வேறு விதமான மனித வாழ்க்கை சமுதாயத்திற்கு பரவுவதற்கான நிலையினை அவர்கள் உருவாக்கியுள்ளார். Example of fundamentalism among Christians is the opposition to the teaching of evolution in American schools. Evolution contradicts the story of the creation found in the book of Genesis. And fundamentalist Christians believe that teaching evolution undermines their religious values. இது அதாவது எவ்வாறெல்லாம் இந்த கடவுள் நம்பிக்கை எவ்வாறெல்லாம் இருந்தது அப்படின்னு பாக்குறப்ப, மதங்கள் கடவுள் ஒருவரே என்று நம்புகிறார்கள். மற்ற மதங்கள் பல கடவுள்களை முன்வைக்கின்றன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த அதிகார வரம்பை கொண்டுள்ளன. சில மதங்கள் கடவுளை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினமாக கருதுகின்றன. இது பிரபஞ்சத்திலிருந்து வேறுபட்டது. மற்றவை கடவுளை எல்லாவற்றின் முழுமையுடன் அடையாளப்படுத்துகின்றன என்று சொல்கிறார். அதாவது நம்ம முன்னால சொல்லப்படக்கூடிய அந்த முதல் பார்த்தக்கூடிய கருத்துக்களை தான் இவர்கள் வலியுறுத்துகிறார். என்ன அப்படின்னா, எவ்வாறெல்லாம் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது, இந்த சூழலில் உலகம் தோன்றியதிலிருந்து உலகம் வளர்ச்சி அடைவதை அனைத்தையுமே ஒரு அறிவு சார்ந்த மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தினை இவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், எவ்வாறு நாம் இந்த நேச்சுரல் பவருக்கும் சூப்பர் நேச்சுரல் பவருக்குமான வித்தியாசங்களை பார்த்தோமோ, அதுபோல் கடவுள் என்பவரை ஒரு அமானுஷ்ய சக்தியாக, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக, ஒரு சுப்ரீம் ரியாலிட்டி, இஸ் நேம்லெஸ், ஃபார்ம்லெஸ், செக்ஸ்லெஸ், அது போன்ற ஒரு உருவம் அல்லாத, பெயர் அல்லாத, எந்த விதமான ஒரு தன்மையினையும் நாம் வழங்கிவிட முடியாது. அந்த அளவிற்கான ஒரு புனிதமான ஒரு அமானுஷ்ய சக்தியாக நாம் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இந்த மத அடிப்படைவாதத்தில் புத்தகத்தின் மூலமாக, நம்ம டெக்ஸ்டில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை ஏற்பதன் மூலமாக விளைகிறது. அதனுடைய அடிப்படையிலே நாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய உயிர்கள், அவர்கள் விலங்குகளை ஒரு கடவுளாக பார்க்கிறார்கள், பறவைகளை கடவுளாக, எதையெல்லாம் ஒரு அமானுஷ்ய சக்தியாக நினைக்கிறார்களோ அதையெல்லாம் வழிபடக்கூடிய ஒரு கருத்துக்கள் நிறைந்த ஒரு சமயமாக அதனுடைய கருத்துக்களை பின்பற்றி வரக்கூடிய சூழலை உருவாக்கியுள்ளது என பார்க்கிறோம். அதனுடைய கூறுகளாக இந்த மத அடிப்படைவாதத்தினுடைய கூறுகள் என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, there are a range of elements of religious fundamentalism அப்படின்னு பாக்குறப்ப, they have a world rejecting stance and often isolate themselves from mainstream society என்ற ஒன்றையும், இரண்டாவதாக they attempt to shock the population through extreme views or acts of terrorism to gain public attention என்று சொல்கிறார். என்ன இதனுடைய தமிழாக்கம் என்று பார்த்தீங்கன்னா, மத அடிப்படைவாதத்தின் பல கூறுகள் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்கையில் உலகத்தை நிராகரிக்கும் நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர். பெரும்பாலும் முக்கிய சமூகத்திலிருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள். மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக
தீவிரமான பார்வைகள் அல்லது பயங்கரவாத செயல்கள் மூலம் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்க முயல்கின்றனர் என்று சொல்கிறார். இதனுடைய அதாவது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய இந்த எலிமெண்ட்ஸ், நம்மளுடைய ரேஞ்ச், எவ்வாறெல்லாம் நம்மளுடைய மத கருத்துக்களை நம்ம பின்பற்றுகிறோம், இந்த பின்பற்றப்படக்கூடிய கருத்துக்களை நாம் எவ்வாறு உள்வாங்கி அதை நாம் பிரதிபலிக்கிறோம் என்றுதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுடைய மத நூல்களிலும் மத பின்பற்றுதலிலும் எவ்வாறான முறையில் இந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையும் கருத்துக்களையும் வலியுறுத்துகிறார்கள், அந்த வலியுறுத்துதலின் அடிப்படையில் நாம் எவ்வாறாக நடந்து கொள்கிறோம் என்ற நிலையினை பின்பற்றி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கிற பொழுது ஒரு உலகளாவிய கருத்துக்களை நாம் உள்வாங்க வேண்டிய ஒரு சூழல் உள்ளது. குறிப்பாக இந்துயிசம் என்று சொல்லுகிறீர்கள், ஒரு வேதங்களின் அடிப்படை, இந்து மதத்தினுடைய கொள்கைகளே 4 விதமான ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று சொல்லப்படக்கூடிய 4 வித வேதங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வேதங்களும் சொல்லப்படக்கூடிய இந்த உபநிடத கருத்துக்கள் தான் நமக்கு தத்துவார்த்த சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் உருவாக்குது. மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், வாழ்க்கையினுடைய முறைகளில் மனிதன் அடையக்கூடிய லட்சியங்கள் என்ன, இந்த லட்சியங்களை எவ்வாறெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை நமக்கு இந்து மதம் என்பது இந்த வேதங்களின் அடிப்படையில் இருந்து நமக்கு தெரியப்படுது. கிறிஸ்துவ மதங்களில் அவர்களால் புனித நூலாக கூறப்படக்கூடிய பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறையியல் சம்பந்தமான கோட்பாடுகளையும் அதனுடைய வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றி நடந்துகிறோம். இது போன்று ஒவ்வொரு மதத்தின் நூல்களும் நமக்கு நம்மளுடைய இந்த அடிப்படையான மதத்தை பின்பற்றப்படக்கூடிய ஒரு வாதமாக, ஒரு கடமைகளாக நமக்கு கூறுகின்றன. அப்ப the reason for fundamentalism is a global thesis quantifying over each normative property and relation. It says that facts regarding that property or relation are ultimately inclusively grounded in facts regarding the reason for a relation அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு, இந்த உலகளாவிய மத அடிப்படைவாதம் ஒவ்வொரு நெறிமுறையான சொத்துக்கள் மற்றும் உறவின் மீது அளவீடு செய்வதன் மூலம் அந்த சொத்தை எவ்வாறு உறவை பற்றிய உண்மைகள் இறுதியில் காரணம் தொடர்பான உண்மைகளை உள்ளடக்கியதாக கூறுகிறதுன்னு சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதாவது எல்லாத்தையும், அது எக்கனாமிக்கலுடைய சூழலாக இருந்தாலும் எவ்வாறாக அதை கையாளணும், எவ்வாறெல்லாம் ஈகையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஒவ்வொரு சமயங்களும் வலியுறுத்தும். குறிப்பா நீங்க இஸ்லாம் சமயத்துல பாத்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க, வட்டி தொழில் என்பது செய்யக்கூடாது என்று சொல்கிறார்கள், இறைவனை நோக்கி தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விதமான முறைகள், அது நமது இந்து சமயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமயமா இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமயங்கள் மற்றும் இந்த உலகத்தில் உள்ள பல்வேறு விதமான சமயங்கள். ஏனெனில் இந்தியன் என்று சொல்லிவிட்டாலே நம்மளுடைய நாட்டில் பல்வேறு விதமான சமயங்களும் கருத்துக்களும் ஜாதிகளும் பல்வேறு விதமான குழுக்களும் இணைந்ததுதான் இந்தியா. அப்ப இந்த இந்திய சமுதாயத்தில் நிறைய சமய பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பின்பற்றுகிறது. ஜுராஸ்ட்ரியசம் ஒரு கல்களை பின்பற்றி வருகிறது, ஜெயினிசம் ஒரு கல்களை பின்பற்றி வருகிறது. பல்வேறு விதமான சமயங்களினுடைய வடிவங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு வடிவங்களும் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும், மனிதர்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், சக மனிதர்களிடம் நாம் எவ்வாறு நம்மளுடைய பழக்க வழக்கங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், சகோதரத்துவத்தை பற்றி வலியுறுத்துகிறது. ஒவ்வொரு அண்டை வீட்டார்களிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்வது என்று வலியுறுத்துகிறது. வரவேற்பது என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், இது போன்று பல்வேறு விதமான நல் ஒழுக்கங்களை வகைப்படுத்திக் கொள்வதுதான் நம்மளுடைய புனித நூல்களாக நாம் பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொருக்கான இந்த மத அடிப்படைவாதங்கள் உருவாவதற்கான சில வேறுமான போட்டிகள், ஒவ்வொரு போட்டிகள், பொறாமைகள், நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற கருத்து வேறுபாடுகள், இது போன்ற கருத்து முரண்பாடுகள் எல்லாம் வருகிற பொழுதுதான் இந்த மத அடிப்படைவாதம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் ரோல் பண்ணுகிறது. இந்த மத அடிப்படைவாதம் எப்பொழுது எழுகிறது என்றால், நீயா நானா என்று பெரியவன் என்ற ஒரு வித்தியாசம் வருகிற பொழுதுதான் இந்த அடிப்படைவாத சிந்தனை என்பது நமது சமூகத்தில் தோன்றுகிறது. அப்ப as mentioned earlier, fundamentalism refers to religious beliefs. Most forms of religious fundamentalism have similar traits. Religious fundamentalists believe that their sacred books and scriptures are the literal word of God என்று
கடைசியா முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மத அடிப்படைவாதம் என்பது மத நம்பிக்கைகளை குறிக்கிறது. அதுல வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. மத அடிப்படைவாதத்தின் பெரும்பாலான வடிவங்கள் இதே பண்புகளை கொண்டுள்ளன. மத அடிப்படைவாதிகள் தங்கள் புனித நூல்கள் மற்றும் வேதங்கள் கடவுளின் நேரடி வார்த்தை என்று நம்புகிறார்கள் என்று சொல்றாங்க. என்ன விதமான அந்த நூல்களில் என்ன கூறுகிறதோ அது வந்து இறைவன் என்று சொல்லப்படக்கூடிய, நம்பப்படக்கூடிய ஒருவரால் வடிவமைக்கப்பட்ட புனிதமான ஒரு நூல்களாக கருதி அதன்படி பின்பற்ற வேண்டும் என சொல்கிறார். Fundamentalism in the narrowest meaning of the term was a movement that began in the late 19th and early 20th century within American Protestant circles to defend the fundamentals of belief against the corrosive effects of liberalism that had grown within the ranks of Protestantism itself அப்படின்னு சொல்றாங்க. இந்த புரொட்டஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா கிறிஸ்தவ சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்திற்கு நாம் கூறுகிறோம். ஏனெனில் இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஆரம்ப காலத்தினுடைய சமயமாகவும், இந்த புரொட்டஸ்டாண்ட் என்று சொல்லப்படக்கூடியவை புரொட்டஸ்ட் என்றால் எதிர்ப்பு என்று கூறுகிறோம். முதலில் அடிப்படையாக புரொட்டஸ்டாண்ட் என்றால் எதிர்ப்பு என சொல்கிறோம். அப்ப புரொட்டஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப இந்த ரோமன் கேத்தலிக் என்ற கிறிஸ்தவ சமயத்தினுடைய கருத்துக்களையும், ரோமன் கேத்தலிக்கில் சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் முழுவதையும் சொல்லாமல் ஒரு சில கருத்துக்களை எதிர்த்து வெளியில் வந்தவர்களுக்கு பெயர் தான் புரொட்டஸ்டன்ட் என்று சொல்கிறோம். சொல்லுவோம், நீங்க வந்து ரோமன் கேத்தலிக்கா இல்ல புரொட்டஸ்டண்டா அப்படின்னு சொல்லுவோம். புரொட்டஸ்டன்ட் என்றால் அனைவருமே கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த ரோமன் கேத்தலிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ பின்பற்றப்படக்கூடிய மக்கள்களாக வசித்து அந்த கருத்துக்களில் ஏற்பட்ட மத அடிப்படைவாதம், இதைத்தான் நம்ம சொல்றோம். மத அடிப்படைவாதத்தினுடைய இந்த கருத்துக்களை புனித நூல்களில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைகளின் மூலமாக, கருத்து வேறுபாடுகளின் மூலமாக அவர்களிடமிருந்து பிரிந்து வந்தவர்களை தான் நாம் புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்கிறோம். அந்த புரொட்டஸ்டாண்ட் அப்படின்னு வர்றப்ப இங்கதான் வந்து இந்த மத அடிப்படைவாதம் என்பது உருவாகிறது. அப்ப எவ்வாறான முறையில் நாம் ஒரு மதத்தினுடைய நூல்களில் உள்ள கருத்துக்களை எவ்வாறாக நாம் புரிந்து கொள்கிறோம்? இது போன்ற கருத்துக்களை புரிந்து கொள்ள தவறுவதன் விளைவாகத்தான் தீவிரவாதம் என்ற ஒன்று என்பது வளர்கிறது. மதத்தில் வந்து எந்த மதமாக இருந்தாலும் நம் உலகத்தில் உள்ள நம்மளுடைய நாட்டில் உள்ள அனைத்து விதமான பல்வேறு விதமான மதங்கள் இருந்தாலும் கூட எந்த மதமும் தீவிரவாத செயல்களை ஆதரிக்கவில்லை. அனைத்து மதங்களுமே அமைதியை நோக்கித்தான் தன்னுடைய பயணத்தை துவக்குகிறது. புனித நூல்கள் அனைத்துமே எவ்வாறான முறையில் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்றும், எவ்வாறாக மனிதன் இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டும் என்றும், எவ்வாறு அது இப்படி போன்ற ஒரு அடிப்படை பண்புகளை நிறைந்த ஒரு பொக்கிஷமாகத்தான் அனைத்து புனித நூல்களுமே இருக்கின்றன. அந்த புனித நூல்களை உள்வாங்குவதன் வெளிப்படையாக எவ்வாறாக நாம் உள்வாங்குகிறோம் என்பதுதான் இங்கு பிரச்சனை. அதை யார் நமக்கு கற்பிக்கிறார் என்ற ஒரு சூழலும் உருவாகிறது. ஏனெனில் சரியான முறையில் கற்பித்தல் இருக்கிற பொழுது அங்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. ஒரு விஷயத்தை திரித்து கூறுவதன் மூலமாகவோ அல்லது இருக்கப்பட்டக்கூடிய சில கருத்துக்களை மறைத்து தெரிவிப்பதன் மூலமாகவோ குறிப்பிட்ட சமூகத்தின் மீதும் அந்த நூல்களின் மீதும் நம்மளுடைய நம்பகத்தன்மை என்பது பாதிப்படை செய்கிறது. அப்ப எந்த ஒரு மதத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் எந்த ஒரு நூல்களின் உள்ள அடிப்படையான விஷயங்களை நாம் நன்கு புரிந்து கொண்டு உள்வாங்கி அந்த நூல்களை பற்றிய உபதேசம், அந்த நூல்களை விளக்குபவர்கள் மிகச் சரியானவர்களாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் அவர்களுடைய கருத்துக்களை மட்டுமே கேட்டு வந்தால்தான் நம்மளுடைய இந்த மத சிந்தனை என்பது வளர்ச்சி அடையும். அதை நாம் விடுத்து வந்தோமே ஆனால் கண்டிப்பான முறையில் மாற்று கருத்துக்கள் தான் உருவாகும். அப்ப இந்த மத அடிப்படைவாதம் என்பது குறுகிய அர்த்தத்தில் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சொல்லிட்டு புரொட்டஸ்டாண்ட் வட்டங்களுக்குள் நம்பிக்கையின் அடிப்படைகளை பாதுகாக்க தாராளவாதத்தின் அளிக்கும் விளைவுகளுக்கு எதிராக தொடங்கிய ஒரு இயக்கம் தான் புரொட்டஸ்டன்டிசம் என்று சொல்கிறோம். சொன்னோம். அதாவது இது இந்த சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் வந்து எப்போ உருவாகும் அப்படின்னா, நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா
நம்பிக்கை, அந்த ஃபெய்த் வந்து போகுது. எப்படி ஃபெய்த் போகுது? உள்ளக்க இருக்கிற கருத்தை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க, இல்ல அந்த கருத்துக்களை எப்படி நம்ம உள்வாங்கி இருக்கோம் அப்படின்றதுல தான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது, இந்த அடிப்படைவாத பிரச்சனை. அப்ப எக்ஸ்பிளைன்ட் இட்ஸ் 5 மெயின் டெண்ட். என்ன டெண்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்னரன்சி ஆஃப் த பைபிள், the virgin birth of Jesus, his performance of miracles offered to God by seeding his blood and his bodily resurrection அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்து கடவுளுடைய இந்த பைபிள்ல வந்து எப்படி நம்ம வந்து பிழைகள் இல்லை என்று கருதுகிறோமோ, இயேசுவினுடைய கன்னி பிறப்பு, அற்புதங்கள் செய்தவை, கடவுளுக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தியதன் மூலம் அவருக்கு செலுத்திய பரிகாரம், அவருடைய 5 முக்கிய கோட்பாடுகள், அடுத்ததாக உடல் என்பது உயிர் தெழுதல் என்று சொல்கிறார். இது போன்ற ஒரு கருத்துக்களை நாம் வந்து கண்டிப்பான முறையில் இதை வந்து ஏற்றுதான் ஆக வேண்டும். அதுல ஏன்னா இது வந்து பைபிள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கைகள். இன் கீப்பிங் வித் தி ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ் கன்சர்னிங் பிப்ளிக்கல் இன்டர்பிரேஷன், த மிஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் and the role of the church in society, fundamentalists affirmed a core of Christian beliefs that include the historical accuracy and the inerrancy of the Bible, the imminent and physical second coming of Jesus என்று சொல்லப்படக்கூடிய இந்த விவிலிய விளக்கம், பைபிளுடைய விளக்கமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் பணி மற்றும் சமூகத்தில் தேவாலயத்தின் பங்கு பற்றிய பாரம்பரிய கிறிஸ்துவ கோட்பாடுகளுக்கு இணங்க அடிப்படைவாதிகள் கிறிஸ்துவ நம்பிக்கைகளின் மையத்தை உறுதிப்படுத்தினர். பைபிளின் வரலாற்று துல்லிய மற்றும் பிழையின்மை, உடனடி மற்றும் பௌதீக இரண்டாம் வருகை ஆகியவை அடங்குகிறது கிறிஸ்துவ சமயத்தை தோற்றுவித்தவர்கள் என்று. அப்ப இந்த சமூகத்தினுடைய ஒவ்வொரு விதமான விஷயங்களுக்கும் இந்த பைபிள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அடிப்படையாக, நம் உதாரணத்திற்கு இது போன்ற அனைத்து சமயங்களும் உருவாவதற்கும் அனைத்து சமயத்தினுடைய கருத்துக்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். அனைவராலும் இந்த பைபிள் அப்படின்னா ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா குரு கிரகந்தம்னா தெரியாது, தம்ம பதம்னா தெரியாது எந்த மதத்தினுடைய இதுன்னு. அப்போ பைபிள்னா ஈஸியா டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால நம்ம வந்து இந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸா வச்சு பார்க்கணும். மற்றபடி இதை மட்டும்தான் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் என்பது கிடையாது. அப்ப எவ்வாறெல்லாம் இந்த அடிப்படைவாதத்தினுடைய துவக்கமானது, மதத்தினுடைய நூல்களின் மூலமாக எவ்வாறாக நாம் வந்து இதை பார்ப்பது, மத அடிப்படைவாதத்தை புரிந்து கொள்வது என்று நாம் பார்க்கிறோம். He proceeds to elaborate some of those differences. Fundamentalism, secularism என்று சொல்லுவோம். மத அடிப்படைவாதத்திற்கும் இந்த செக்குலரலிசத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, the fundamentalism requires that you follow to the letter some book of holy writ, but secularism has no books of holy writ, not even Spinoza, not even Hobbes. Therefore secularism cannot be a fundamentalism என்று சொல்றாங்க. அவங்க வந்து அதுக்கு ஸ்பினோசாவை இறையியல் கருத்தாளர்களாக நான் மேற்கத்திய சிந்தனையில வந்து ஸ்பினோசாவையும் ஹாப்ஸையும் பார்க்கிறோம். இவங்க 2 பேரும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த ஃபண்டமெண்டலிசத்துக்கும் செக்குலரிசத்துக்கும் பார்க்க முடியுது அப்படின்னு பார்க்கணும். அடிப்படைவாதத்திற்கு நீங்கள் புனித நூலின் சில புத்தகங்களை பின்பற்ற வேண்டும். ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஃபண்டமெண்டலிஸ்டோ அதனுடைய அந்த புனித நூல்களை பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த மத சார்பின்மைக்கு புனித புத்தகங்கள் என்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஃபண்டமெண்டலிசத்துக்கும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த செக்குலரிசத்துக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தை பின்பற்றி செய்யப்படக்கூடிய அடிப்படைவாதத்திற்கு நீங்க வந்து ஒரு புத்தகத்தையோ அந்த புனித நூலையோ நீங்க பின்பற்றணும். ஆனா மதச்சார்பின்மை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு பொதுப்படையான சிந்தனை, எவ்வாறு மனிதனுடைய இயற்கையிலிருந்து ஆரம்பித்த பயணம், ஒரு எவ்வாறாக இயற்கையை அஞ்சி இயற்கைக்கு முரணான இயற்கைக்கு மீஞ்சிய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதனுடைய விலங்குகளோ அல்லது பறவை இனத்தையோ மனிதன் ஒரு சமயமாகவும் மனிதன் ஒரு கடவுள் பொருளாகவும் உயர்வான ஒரு பொருளாகவும் நினைத்து கொண்டு பல்வேறு வித நிலைகளை கடந்து ஒரு புனிதத்தன்மையை நோக்கி, அதாவது மோனோ
தீயிசத்திலிருந்து மோனோ தீயிசம் ஆகி பிறகு மோனிச கருத்துக்களை எவ்வாறு மனிதன் உணர்ந்தானோ, நான் யார், ஹூ ஆமை, நான் யார் என்ற கருத்தினை உணர்வதற்கு அதைத்தான் இங்க சொல்றாங்க. அதாவது மதத்தினுடைய சிந்தனை என்பது வேறு, மதத்தினுடைய அடிப்படைவாத கருத்து என்பது வேறு. அந்த மதத்தினுடைய அடிப்படைவாத கருத்துக்களை எல்லாம் அகற்றிவிட்டு மதச்சார்பின்மையாக எந்த விதமான மதத்தையும் பின்பற்றாத, எந்த விதமான மதத்தினுடைய கொள்கைகளையும் அவற்றினுடைய கருத்துக்களையும் அவமதிக்காமல் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு பொதுவான மதம் இருக்க வேண்டும் என உணர்த்துகிறது. அதைத்தான் இவங்க இந்த ஃபண்டமெண்டலிசம், செக்குலரலிசம் இதை ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும். அதுக்கு ஒரு புக் அப்படின்றது கண்டிப்பா வேணும். ஒரு அடிப்படைவாதத்தை நாம் உள்வாங்குகிறோம் எனில் அதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு புத்தகம் என்று சொல்லப்படக்கூடிய புனித நூல் என்பது தேவை. ஆனால் மதச்சார்பின்மைக்கு அவை தேவையில்லை என்ற கருத்தினை மிக பெரும் தத்துவ ஞானிகள் ஸ்பினோசாவையும் ஹாப்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இறையியல் சிந்தனையாளர்களை உதாரணத்திற்கு கூறுகிறார். அப்ப மதத்தினுடைய அடிப்படைவாதம் என்பது மத நூல்களின் அடிப்படையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று சொல்லப்படக்கூடிய பல்சமய உரையாடல். இந்த பல்சமய உரையாடல்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் இஸ் எ conversation between two or more people with different religious traditions in order to express their opinions freely and to listen to the other respectively அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பல்சமய உரையாடல் என்பது கான்வர்சேஷன் என்று சொல்லப்படக்கூடிய, இந்த கான்வர்சேஷன் என்று சொன்னோம்னா உரையாடல். இந்த கான்வர்சேஷன்னா ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். இது டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ், பல்வேறு விதமான மதங்களை உள்ளடக்கிய, வெவ்வேறு மதங்களை உள்ளடக்கிய ஒரு இரு நபர்களுக்கு அல்லது மூவர், 4 பேர் அன்று அதாவது ஒருத்தருக்கு மேல நடக்கக்கூடிய அனைத்து விதமான குழுக்களிடமிருந்து வரக்கூடிய சிந்தனைகள். அது அனைத்து கருத்துக்களையும் நாம் முதலில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அனைத்து கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த பல்சமய உரையாடல் என்பது தெரிவிக்கிறது. The primary purpose of such dialogue is for each participant to learn from the other and to recognize why the other holds a particular religious opinion. Interreligious dialogue occurs on 4 levels என்று சொல்லுகிறார். Knowledge, action, spirituality and morality. It is a dialogue on religious subjects by participants who acknowledge one another as part of different religious traditions and groups. In addition to the word interreligious, interfaith, interworld views and intercultural dialogue are among the set of widely used concepts to refer dialogue among members of different religious traditions அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு தமிழாக்கம் பார்த்தோம்னா, மதங்களுக்கு இடையிலான உரையாடல் என்பது ஒரு உரையாடலாகும். அதுதான் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று சொல்லப்படக்கூடிய மதங்களுக்கான இடையே நடக்கக்கூடிய உரையாடலை நாம் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று கூறுகிறோம். மத மரபுகளை, வெவ்வேறான மத மரபுகளை கொண்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாகவும் தைரியமாகவும் வெளிப்படுத்தவும், கேட்கவும், மற்றவருக்கு மரியாதையுடனும் முதன்மை நோக்கம் அத்தகைய உரையாடல் ஒவ்வொரு பங்கேற்பாளர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பங்கேற்பாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் மற்றவர் ஏன் அந்த கருத்தினை முன்வைக்கிறார் என்பதை அறிய குறிப்பிட்ட மத கருத்துக்கள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடலினை 4 நிலைகளாக நாம் அதை வழிவகுக்கலாம். முதலாவதாக நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அறிவு சம்பந்தமாகவும், ஆக்ஷன் செயல் மூலமாகவும், ஆன்மீகம் மூலமாகவும், மற்றும் மொராலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அறநெறி சிந்தனைகள். இதுதான் ஒரு மதம் அனைத்திற்கும்
முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இந்த 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நாலேஜ் பாத், செகண்ட் ஆக்ஷன் பாத், தேர்டு ஆன்மீகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரிலிஜியஸ் பாத், 4வதாக மொராலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அறநெறி சிந்தனைகள். அப்ப மத விஷயங்களில் உரையாடல் ஒருவரை ஒருவர் ஒரு பகுதியாக ஒப்புக்கொள்ளும் பங்கேற்பாளர்கள், வெவ்வேறு மத மரபுகள் மற்றும் குழுக்கள், மதங்களுக்கு இடையில் வார்த்தைக்கு கூடுதலாக மதங்களுக்கு இடையேயான பார்வைகள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையான உரையாடல் ஆகியவை அடங்கும் என்று சொல்கிறார். அதாவது மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த மதங்களுக்கு இடையிலான பார்வைகள், கலாச்சாரங்கள் ஆகியவை அடங்கும் என்று சொல்கிறார். நான் உரையாடலை குறிக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருத்துக்களினுடைய தொகுப்பினை வெவ்வேறு மத மரபுகளினுடைய உறுப்பினர்கள் தெரிவிப்பார்கள் என்று சொல்கிறார். அப்ப இந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு சமய உரையாடல்களையும் நாம் பார்த்தோமே, ஆனால் அது இந்து சமயமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ சமயம், இஸ்லாமிய சமயம், அனைத்து சமயங்களிலும் குறிப்பாக 4 பகுதிகளைத்தான் இந்த பல்சமய உரையாடல் என்பவை நிகழ்த்துகிறது. மற்றும் ஒரு பகுதிகளாகவும் நாம் அதை பற்றி புரிந்து கொள்வதற்கான வழிமுறைகளாகவும் இதை நாம் பார்க்கிறோம். இந்த நாலேஜ் பாத், ஆக்ஷன் பாத், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மொராலிட்டி என்று வருகிற பொழுது ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விதமான யோக முறைகளை நம்ம பார்க்கலாம் சமயங்கள்ல. என்னன்னா, பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்று சொல்கிறார். இந்த நாலேஜ் என்று சொல்லப்படக்கூடியவை நாம் ஞான யோகாவாக பார்க்கலாம். ஆக்ஷன் என்று சொல்லப்படக்கூடியவை கர்ம யோகமாக நாம் பார்க்கலாம். அப்ப ஞான யோகம், கர்மயோகம் வந்துருச்சு, அடுத்து ராஜயோகம் வரணும், அடுத்து பக்தி யோகம் வரணும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க பக்தி யோகமா பார்க்கலாம். அடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ராஜயோகத்தை நீங்க மொராலிட்டியாக பார்க்கலாம். அப்ப சமயத்தினுடைய கருத்துக்களை நாம் எவ்வாறு உள்வாங்குவது என்பது மிக முக்கியமான விஷயம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பண்பட வேண்டும், அந்த வாழ்க்கையை புனிதப்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோமேயானால், சமயங்களுக்கான இந்த பண்புகள், நம்மளுடைய வழிமுறைகள், நமக்கு எவ்வாறான உபநிடத கருத்துக்கள் எதையெல்லாம் போதிக்கிறதோ, எவ்வாறு ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய பாதையை வழிவகுக்க வேண்டும் என நமக்கு கூறுகிறதோ, அந்த கூற்றுகளுக்கு இணங்க நாம் இந்த 4 விதமான வழிமுறைகளை, இந்த 4 விதமான வழிமுறைகளையும் ஒருவன் பின்பற்றினால்தான் ஒரு உன்னத நிலையை அடைய முடியும் என்று கேட்டால் கிடையாது. ஏனெனில் நம்மளுடைய நாடு என்பது பறந்து விரிந்த நாடு. பல்வேறு விதமான சமயங்கள், ஜாதிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உள்ள சூழலில் நாம் அனைத்து விதமான கருத்துக்களையும் உள்வாங்கி விட முடியாது என்பது உண்மை. யாருக்கு, எந்த சூழலுக்கு, எந்த விதமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறுகிறோமோ என்பது முக்கியமான விஷயம். 4 முறைகளையும் கடைபிடித்து ஒருவன் செல்கிறான் என்றால் அது மிகவும் கடினம். ஆனால் தனக்கு ஏற்ற ஒரு பகுதியிலே சில நபர் கர்மயோகத்தின் மூலமாக அடையலாம், சில நபர் ஞான யோகத்தின் மூலமாக முக்தி அடையலாம், சில நபர் ராஜயோகத்தின் மூலமாக அடையலாம், சில நபர் பக்தி யோகத்தின் மூலமாக தன்னுடைய நிலையில் உயர்வு பெறலாம். அப்ப இந்த 4 விதமான நிலைகளை நாம் சமூகத்தில் நாலேஜ், ஆக்ஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மொராலிட்டி என்பதை நீங்கள் இந்த யோக முறைகளில் வைத்து பார்த்தீர்கள் மிகவும் எளிமையாக இருக்கும். அனைத்து விதமான மதங்களுமே, அது இந்துசத்தில் தொடங்கி நம் நாட்டில் உள்ள அனைத்து மதங்களுமே ஒவ்வொரு விதமான தர்ம காரியங்களை வழிவகுக்கின்றன. இறுதி நிலையில் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாலேஜ் பாத் மூலமாகவும் ஞானத்தின் மூலமாக அடையலாம், அல்லது தன்னுடைய செய்கையின் மூலமாக நிஷ்காம கர்மா என்று சொல்கிறார். ஆக்ஷன், டியூட்டி அவர் சேக் ஆஃப் அவர் டியூட்டி, உன்னுடைய கடமையிலிருந்து நீ வெளியேறாதே, கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று சொல்கிறார்.
உன்னுடைய செயல்பாடு என்பது உனக்கு வகுக்கப்பட்டுள்ள கடமை. அந்த கடமையை வந்து நீ செய். அந்த கடமையில வந்து நீ வந்து அந்த கடமைக்கான பலன் வந்து கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கடமையை செய்யும் பொழுது உன்னுடைய எண்ணம் என்பது எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அந்த வேலைக்காக முழு ஈடுபாடுடன் உன்னுடைய செயல்பாடு என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து மதங்களினுடைய சிந்தனைகளாக கருதப்படுகிறது. இது போன்ற பல்வேறு சிந்தனைகளை உள்ளடக்கிய கருத்துக்களை உரையாடக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் நாம் இந்த இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று கூறுகிறோம். நீங்க யோகத்தில பாத்தீங்கன்னா யோக முறைகளை சொல்லப்படக்கூடிய அஷ்டாங்க யோகா என்று சொல்கிறார். இந்த எப்படி நம்ம வந்து தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்று சொல்லப்படக்கூடிய 4 புருஷார்த்தங்களை சொல்றோமோ அது மாதிரி இவங்க 8 விதமான வழிமுறைகளை சொல்றாங்க. எவ்வாறு நாம் முக்தி பெறுவது, இந்த மோட்சம் அடைவது என்று பார்க்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க? யமா, நியமா, ஆசனா, பிரணாயமா, பிரத்யேகரா, தாரணா, தியானா, சமாதி என்று சொல்கிறார். அப்ப 8 விதமான வழிகளை, இந்த 8 விதமான வழிமுறைகளை பின்பற்றினால்தான் நாம் அந்த யோகம் என்ற உன்னதமான நிலையை அடைய முடியும் என யோகத்தில் கூறுகிறார். இங்கிட்டு நீங்க சைவா ரிலீஜியஸ்ல இந்துக்களுடைய சமயத்துல பின்பற்றி வர்றவங்களை நீங்க இதுவும் எல்லாமே எல்லாருடைய சமயங்களையும் இது சொல்லப்பட்டுள்ளது. ஆனா இதுல குறிப்பா நீங்க வர்றப்ப எப்படி வந்து கடவுளை வந்து எப்படி பைபிள்ல வந்து 3ஆம் நாள் இறைவன் இறந்தவுடன் கடவுள் வந்து கிறிஸ்தவ கொள்கைப்படி கடவுள் இறக்கிறார், புனித வெள்ளி என்று அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், ஈஸ்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3ஆம் நாள் வந்து அவர் வந்து உயிர் தெழுகிறார், இறைவன் உயிர் தெழுகிறார் என்று சொல்கிறோம். அதுபோல அனைத்து மதங்களிலுமே நம்பிக்கை வருகிறது. என்னன்னா இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய இந்த மனிதனுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலையை வந்து கொடுக்குறாங்க. இந்த உடலானது 5 புலன்களால் ஆனது. இந்த உடல் வந்து 5 புலன்களுடைய உணர்ச்சிகளை தொடுதல் மூலமாகவும், நுகர்தல் மூலமாகவும், சுவைத்தல் மூலமாகவும், நம்மளுடைய அந்த ஸ்பரிசம் என்று சொல்லப்படக்கூடிய நம்மால் அறிய முடிகிறது. அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இந்த உலகில் நடக்கக்கூடிய செயல்பாடுகளை அறிய முடிகிறது. ஆனால் இந்த உடலானது இறக்கும் தருவாயில், இந்த உயிரானது பிரிந்தவுடன் இந்த உடலானது நுகர முடியுமா, உடலானது சுவைக்க முடியுமா என்று பார்த்தால் அங்கு கேள்விக்குறி வருகிறது. அப்ப உடல் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. பல சமயங்கள் வந்து இறந்தவுடன் நம்மளுடைய வாழ்வானது முடிந்து விடுகிறது என்று சொல்லப்படக்கூடிய சமயங்களும் உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய இறப்பு நிகழ்ந்தவுடன் நம்மளுடைய உயிரானது பிரிந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்லப்படக்கூடிய சமயங்களும் உண்டு. இறைவனாகவே மாறிவிடுகிறோம் என்ற சமயங்களும் உண்டு. இது எப்பொழுது இதை நாம் பார்க்கிறோம் என்றால், எப்பொழுது மனிதன் தன்னை உணர்ந்து கொள்கிறான். மனிதன் என்பவன் நான் யார், ஹூ ஆம் ஐ என்று மனிதன் தன்னை கேட்டு நான் யார் என மனிதன் என்று உணர்கிறானோ அன்று அவன் உன்னத நிலையை அடைகிறான். அதான் வந்து அல்டிமேட் ரியாலிட்டி, அட்டைன் ஃபார் முக்தி. அந்த முக்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹூ ஆமை தான், நான் யார் என்ற கேள்விக்கு அவன் என்று பதில் கிடைக்கிறதோ அன்று அவனுடைய முக்தி நிலை என்பது கிடைக்கிறது. சமயங்கள்ல வந்து நம்மளுடைய இந்து சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தின்னு சொல்றோம், விதேக முக்தின்னு சொல்றோம். இப்ப நீங்க ஜீவ முக்தி என்பது உயிருடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே முக்தி அடையும். அதை வந்து நம்ம வந்து ஜீவன் முக்தி என்று சொல்லுவோம். உயிர் இருக்கிற பொழுதே மனிதரால் முக்தி அடைய முடியும் என்று சொல்கிறார். தேக முக்தி என்றால் நாம் இறந்த பின்பு அடைவது. அதுல 4 விதமான அதை சொல்றாங்க. சாலோக்கியா, சாரோபியா, சாயுஜ்யா, இந்த மாதிரி 4 விதமான வடிவங்கள் சொல்றாங்க. அப்ப பல வடிவங்களில் நாம் வந்து இந்த உடலையும் உயிரையும் பற்றிய சிந்தனைகளை சமயங்களிடையே உரையாடல். அப்ப இந்த உயிரானது எங்கு செல்கிறது? இந்த உயிர் வந்து இறைவனோடு கலந்து விடுகிறதா, அல்லது இறைவனுக்கு அருகில் செல்கிறதா, அல்லது இறைவனை பின்பற்றி வாழ்கிறதா என்று பல்வேறு விதமான கோட்பாடுகளையும் பல்வேறு விதமான சமய கருத்துக்களையும் உள்ள சமயங்களும்
இங்கு உண்டு. அப்ப கருத்துக்களினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு சமயமும் நமக்கு என்ன கூறுகிறது என்று பார்க்கையில் ஒரு மனிதனுடைய முக்தி நிலை, அந்த முக்தி நிலை எவ்வாறு நாம் உணரப்படுகிறது என்றுதான். அப்ப சமயங்களுக்கான ஒரு பல சிந்தனைகளை வடிவமைத்து பல்வேறு கருத்துக்கள் உடைய விஷயங்களை எல்லாம் உரையாடுதல் மூலமாகவும் ப்ரூஃப் எல்லாமே இங்க ஆதாரங்களின் அடிப்படை. ஒரு சமயம் உருவாகிறது என்றால் அங்கு ஆதாரம் என்பது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க குறிப்பா சமயங்கள் உருவாகுது, அத்வைதம் என்றால் இந்த மோனிசத்துக்கான கருத்துக்கள். அங்க அவங்க நிர்குண பிரம்மன் சொல்றாங்க, எதுவுமே கிடையாது, பிரம்மன் தான் அல்டிமேட் ரியாலிட்டி, கடவுள் என்பதே கிடையாது, பிரம்மம் தான் ஒரு பரம்பொருள், அந்த பரம்பொருள் தான் நித்தியமானவர், அந்த பரம்பொருள் தான் எட்டர்னல் ஹாப்பினஸ், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சைவத்துல சொல்ற சச்சிதானந்தம் சொல்லிடுறாங்க. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. லிபரேஷன் தான், அத்வைதம் சொல்றதும் லிபரேஷன் தான், இந்து சமயம் சொல்லப்படக்கூடியவங்க லிபரேஷன் தான். ஆனால் இந்த விடுதலை எவ்வாறான விடுதலையாக இருக்கிறது என்பதுதான் இங்கு உரையாடல். அப்ப சைவ சமயம் என்பது சொல்லப்படக்கூடிய அந்த உரையாடல் என்பது சரண்டர் டு த காட் என்று சொல்கிறார்கள். அத்வைதம் இம்மனன்சின்னு சொல்லுவாங்க, இரண்டரை களத்தல் என்று. அதுபோல விசிஷ்ட அத்வைதம் வர்றப்ப சகுண பிரம்மன் சொல்லிடுவார் அவர். ராமானுஜர் சகுண பிரம்மன், அனைத்து குணங்களிலும் இறைத்தன்மை உண்டு, இறைத்தன்மை இல்லாமல் நாம் எந்த குணத்தையும் பார்க்க முடியாது என்பது அவருடைய கருத்து. இங்க இவருடைய கருத்து நிர்குண பிரம்மன் சொல்றார். இது போல பல சிந்தனைகளை உடைக்கிய சமயங்களை தான் நாம் இங்கு உள்வாங்கிறோம். அப்ப பொதுவாக நாம் சொல்லப்படக்கூடியவை இந்த நாலேஜ், ஆக்ஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மொராலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய 4 விதமான கருத்துக்களை அடிப்படையில் கொண்டுதான் நம்மளுடைய இந்த பல்சமய உரையாடல் என்பது நிகழ்கிறது. அதன் மூலமாகத்தான் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் வளர்த்தெடுத்து செல்கிறோம் என்ற கருத்தை பார்க்கிறோம். Today, many inter-religious activities happen in institutional and academic levels. In academia, scholars try to understand the differences and commonalities between religions and the challenges to developing cordial relations. Institutions often declare the goal of positive relationships with the people of other religions. The majority of the work on inter-religious dialogue has focused on theological and theoretical aspects of the concept. Needed are deeper studies on social, moral, and spiritual ways of dialogue among people of different religious traditions. These works could help increase the practice of inter-religious dialogue around the world, thus reducing inter-religious conflict அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய தமிழாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மதங்களுக்கு இடையிலான நடவடிக்கைகள் நிறுவன மற்றும் கல்வி நிலையங்களில் நடக்கின்றன. கல்வியியல் அறிஞர்கள் மதங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் மற்றும் பொதுவான தன்மைகள் மற்றும் நல் உறவுகளை வளர்ப்பதில் உள்ள சவால்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள். நிறுவனங்கள் பெரும்பாலும் பிற மதத்தினருடனும் நேர்மறையான உறவுகளின் இலக்கை அறிவிக்கின்றன. மதங்களுக்கு இடையேயான உரையாடல் பற்றிய பெரும்பாலான வேலைகள் கருத்தின் இறையியல் மற்றும் தத்துவார்த்த அம்சங்களில் கவனம் செலுத்துகின்றன. பல்வேறு மத மரபுகளை கொண்ட மக்களிடையே சமூக, தார்மீக மற்றும் ஆன்மீக வழிகளில் உரையாடல் பற்றிய ஆழமான ஆய்வுகள் என்பது தேவைப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள மதங்களுக்கு இடையேயான உரையாடல் நடைமுறையை அதிகரிக்க இந்த படைப்புகள் உதவுகின்றன. இதனால் மதங்களுக்கு இடையேயான மோதலை குறைக்கலாம் என்று சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்பது பல்வேறு விதமான மத கருத்துக்களையும் மதங்களுக்கு இடையிலான நல் உறவுகளையும் வளர்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறிப்பாக கல்வி நிலையங்கள் போன்ற பல்வேறு வித நிறுவனங்களின் மூலமாக
இவை நடந்து கொண்டிருக்கின்றன. பெரும்பாலான வேளைகளில் கருத்தியல் ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் சமூகத்தினுடைய சிந்தனைகளை மக்களிடையே ஒரு தார்மீக பொறுப்பேற்று அதை ஆன்மீக வழியில் வளர்த்திருக்கிறதுக்கான பணிகளை இந்த பல்சமய உரையாடல் என்பவை செய்கின்றன. இதனால் பல்வேறு விதமான முரண்பாடுகளும் இடர்பாடுகளையும் தவிர்த்து மக்கள் சுமூகமான நிலையினை வாழ்வதற்கு இந்த பல்சமய உரையாடல் என்பவை வழிவகுக்கின்றன என்ற கருத்தினை கூறுகிறார். இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நமக்கு கூறுகிறார். ஏன்னா இந்த பல்சமய உரையாடல் என்றதினுடைய வடிவம் தான் கடைசியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா யூனிவர்சல் ரிலீஜியன் என்று சொல்கிறார். நம்ம இன்னைக்கு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் அண்ட் ரிலீஜியஸ் இன்டர் ரிலீஜியஸ் டயலாக் என்று பார்க்கப்படக்கூடிய சூழலில் இந்த வேர்ல்டுக்கான ஒரு யூனிவர்சல் ரிலீஜியன், உலகத்திற்கான ஒரு பொது மதம் என்ற ஒன்றை விவேகானந்தர் முன்வைக்கிறார். அதுதான் அவருடைய ஒரு ஆசையாக அவர் தெரிவித்த ஒன்று. இந்த உலகமானது ஒரே மதமாக உருவாக வேண்டும். அப்பொழுது அங்கு அன்பு நிகழும், எந்த விதமான சண்டைகளும் சச்சரவும் இருக்காது என்பது அந்த சுவாமி விவேகானந்தரினுடைய ஆசைகளாக அவை இருந்தன. அப்ப பல்வேறு வித கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த இந்திய நாட்டில் எவ்வாறு இந்த உலக சமயம் ஒரே சமயம் என்பது சாத்தியம் என்று பார்த்தோமேயானால், ஒவ்வொரு மத சிந்தனைகளிலிருந்தும் நாம் அந்த சிந்தனைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அல்ல, அந்த சிந்தனைகள் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய நான் யார் என்ற சிந்தனையில் நம்மளுடைய வாழ்க்கையினை நாம் பயணித்தோமே ஆனால் கண்டிப்பாக விவேகானந்தரினுடைய இந்த உலக பொது மதம் என்று சொல்லப்படக்கூடிய யூனிவர்சல் ரிலீஜன் என்பது கண்டிப்பான முறையில் சாத்தியமாகும். அதனுடைய அடிப்படையில் இந்த மத அடிப்படைவாதங்களுக்கு உண்டான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் போன்ற பல்வேறு விதமான சமய சர்ச்சைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கண்டிப்பாக அமையும் என்பதுதான் இந்த பாடத்தினுடைய கருத்தாக தோன்றுகிறது. அப்ப இந்த பல்சமய உரையாடல் என்பது முழுக்க முழுக்க மனிதனையுடைய பக்குவப்படுத்தப்படக்கூடிய சிந்தனைகளை வளர்ப்படுத்துவதற்காகவும் கருத்துக்களை மேம்படுத்துவதற்காகவும் ஒன்று சேர ஒரு கருத்துக்களை ஒரு ஒத்த நிலைப்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு சமயங்களிடையான முரண்பாடுகளை களைவதற்குமான ஒரு விஷயமாகத்தான் நாம் இந்த பல்சமய உரையாடல்களை பார்க்க வேண்டும். ஏனெனில் பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அனைத்து சமயங்களிலும் சொல்லப்படக்கூடிய அந்த நீதி போதனைகள் என்பவை ஒன்றாகவே, அது அறிவு மார்க்கமாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய அறநெறி கொள்கைகளாக இருக்கட்டும், அல்லது கடவுள் சிந்தனைகளாக இருக்கட்டும், அனைத்தும் ஒற்றை சிந்தனைகளாக விளங்குகிறது. குறிப்பாக விவேகானந்தன் சொன்னாலே வேதாந்தம் மூளையாகட்டும், இஸ்லாமியம் உடல்களாகட்டும் என்று அதிலிருந்து நாம் சற்று விலகி பார்த்து வேதாந்தம் மூளையாகட்டும், இஸ்லாமியம் கைகளாகட்டும், பௌத்தம் இதழ்களாகட்டும், கிறிஸ்துவம் கால்களாகட்டும் என்று ஒரு உன்னதமான ஒரு ஐக்கிய இந்தியாவை உருவாக்குவதுதான் இன்றைய இந்திய மக்களினுடைய கடப்பாக அமைய முடியும் என கூறி, இந்த மத அடிப்படைவாதமும் பல்சமய உரையாடல்களும் மனிதரிடம் மனித குலத்தை வளர்ப்பதற்கும் மனித குலத்தை மேம்படுத்துவதற்குமான பல்வேறு சிந்தனைகளை வழிவகுக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக நாம் இதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் நம் நாட்டில் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள், அதாவது அண்டை நாட்டில் உள்ள பாதுகாப்புகளாக இருக்கட்டும், அல்லது பக்கத்து வீடிலுடைய பாதுகாப்புகளாக இருக்கட்டும், அனைத்துமே நம் வாழ்வியல் முறைகளை ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் எனில் அனைத்து மதங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு அவற்றினுடைய கருத்துக்களை உள்வாங்கி எதை நாம் புரிந்து கொள்கிறோம், இதையெல்லாம் நாம் எடுத்து செல்கிறோம் என்ற ஒரு சிந்தனையுடன் செயல்பட்டு உலகத்தினுடைய அனைத்து வித சமயங்களையும் மதங்களையும் ஒன்றாக பாவித்து அனைத்து வித கருத்துக்களையும் உள்வாங்கி விவேகானந்தர் தெரிவித்த உலகத்திற்கான ஒரு பொதுவான ஒரு சமயமாகவும் பொதுவான ஒரு மதமாகவும் நம் அந்த சிந்தனைகளை வளர்த்தெடுத்து நம் நாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த பிரச்சனைகளிலிருந்து களைவதற்குமான வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு இந்த பாடமானது உதவி புரியும் என்ற சிந்தனையுடன் பல்வேறு விதமான கருத்துக்களை உள்வாங்கி நாம் வளம் பெறுவோம். நன்றி.